கடன் வாங்கியாவது ஒரு புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு அதிகாரி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு, உங்களை கார்னர் பண்ணிட்டே இருக்காருன்னா வீட்டில் நகை பணம் திருட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வெளிநாட்டுக்கு பணம் கொடுத்து போறேன்னு போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. வெங்கடேஷ் ஐயர் போன வருஷம் 23 கோடி ரூபாய் கொல்கத்தால இருந்தார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 கோடி ரூபாய்க்கு என்னமோ கம்மி 7 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபியில் எடுத்திருக்காங்க. மறு திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா மறு திருமணம் நடக்கும். தினக்கூலி செய்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். தோனியும் டக் அவுட்டாக இருக்காரு, சச்சினும் டக் அவுட்டாக இருக்காரு, விராட் கோலி டக் அவுட்டாக இருக்காரு. இதான் பிஸ்னஸ் பார்ட்னர்ல இருந்தீங்கன்னா பார்ட்னரே உங்களை பணத்து விஷயத்தில் ஏமாத்துவார். சுகம், நிம்மதி, தூக்கம் இது அனைத்துமே 2026 குறையும். இருக்கின்ற வேலையை விட்டு இன்னொரு வேலை இடமாற்றம் ஏற்படும். ஸோ இந்த வருஷம் வந்து சப்ஸ்கிரைபர் ஃபாலோயர்ஸ்லாம் அதிகரிக்கும். ஸோ வாக்குறுதி யாருக்கும் தரக்கூடாது, ஏதாவது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்ட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2026 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் 2-3 கூடியவர் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சாயா கிரகங்கள் ராகு இருக்கிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் வரை அங்கே இருந்துட்டு ஜூன் மாதம் மே மாத இறுதியில் கடகத்துக்கு வந்துடுறாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் பேலன்ஸ்டாக இருக்குது. பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நிலம் சார்ந்த விஷயங்கள் நன்மை. ஏதாவது நிலம் வாங்கலான் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா நிலம் வாங்கிடலாம். புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கியாவது ஒரு புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு சின்ன பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய திட்டம் பெரிய அளவு வெற்றியை தரும். விற்காத சொத்துக்கள் விற்பனையாகும். ஒரு பிரபலத்தன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பிரபலத்தன்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யோகம் உண்டு. முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு யாராவது தொழிலில் போட்டியாளர்கள் எதிரி இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து வேறு வகையில் அவங்க பர்சனலாக டிஸ்டர்ப் ஆகிட்டு அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. அந்த ஃபீல்டிலே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது சூழ்நிலையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க அந்த ஃபீல்டை விட்டு வெளில போயிடுவாங்க. ஒரு அதிகாரி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு, உங்களை கார்னர் பண்ணிட்டே இருக்காருன்னா 2026 ஜூன் மாதம் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானத்துக்கு கடகத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை அல்லது சம்பளத்தை பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது நல்ல ஆஃபர் கிடச்சி போயிடுவாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ எதிரிகள் விலகுவார்கள். வேறிடம் மாறி போய்விடுவார்கள். அதிகமான விருந்து சாப்பாடெல்லாம் போகணும். ஸோ எப்பயுமே ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுக்கு எது இருக்கும் பொழுது இந்த திருமண நிகழ்ச்சி இது போன்ற நிறைய விசேஷங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால ராசி அதிபதி 8க்கு போகக்கூடாது. அதன் காரணமாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் ஹெல்மெட்டு போட்டு போங்க. வீட்டில் நகை பணம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது பயணத்தில் போனீங்கன்னா பேக்கெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. வீட்டில் நகையெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்தீங்கன்னா பீரோவில் வச்சுட்டு பூட்டு போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இங்கேயே வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. வந்த உடனே நகையை கொண்டு போய் பீரோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ வெளிநாடு சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும். வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க பணம் கொடுக்காதீங்க யாருக்கும். திறமையில் naukri.com இது போன்ற கான்டாக்டில் வேலை கிடைச்சா போங்க. இந்த வெளிநாட்டுக்கு பணம் கொடுத்து போகிறேன்னு போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. பணம் கொடுத்து போனீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன், அரசு அதிகாரிகிட்ட பணம் கொடுத்து போகிறேன்னா பணம் போயிடும். கௌரவம் அந்தஸ்து பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படனா யார்ட்டா கடன் கேட்டாங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க. அப்போ கையில் பணம் இருக்கும். நீங்கள் அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது உங்களுக்கு வேறு தேவை இருக்கிறதுனால பணம் கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும். அதனால் தொழில் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். கேஷ் ஃப்ளோ மிக தட்டுப்பாடு ஏற்படும். உங்களுடைய க்ரோத் டெம்பரவரியாக தடுக்கப்படும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் போன வருஷம் 23 கோடி ரூபாய் கொல்கத்தால இருந்தார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 கோடி ரூபாய்க்கு என்னமோ கம்மி 7 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபியில் எடுத்திருக்காங்க. அப்போ 23 கோடியிலேருந்து 7 கோடி குறைஞ்சிருக்காரு. அந்த மாதிரி உங்களுடைய வேகம் வந்து இந்த டைமில் ஒரு சின்ன டிப்பு ஏற்படும். ஸோ கவனமாக இருங்க. தனுசு ராசிக்காரங்க நிதானமாக இருக்கு. 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்குது? ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதி இருந்து ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறார், ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்குறார், ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறார். மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் வந்து ராசியை பார்க்குறார். சூப்பரான மேட்ரு. ஸோ திருமணம் 100% நடக்கும். கல்யாணம் ஆகாத 90 கிட்ஸு 80 கிட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடும். இந்த வருஷம்லாம் மகர ராசிக்காரங்களெல்லாம் மாலைங்க எழுத்துமாக பார்க்கலாம். கல்யாணமாகி ஏதோ ஒரு காரணத்தால் டிவோர்ஸ் ஆனவங்க மறு திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. மறு திருமணத்துக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா மறு திருமணம் நடக்கும். புதிய ஃபீல்டில் முயற்சி செய்தால் வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாடு வேலை உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் சிட்டிசன் முயற்சிகள்லாம் கிடைக்கும்.
வேலை செய்து கொண்டே தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தொழில் அமையும். பிரிந்திருந்த மகர ராசியிலிருந்து பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 2 பேருக்குள்ள ரொம்ப அந்யோன்யம் ஏற்படும். கொடுத்த பணம் திரும்ப வரும். தினக்கூலி செய்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். நிறைய சம்பாதிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அது நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா அதை நல்லதாக மாற்றலாம். வீண் விரயம் ஏற்படும். அதனால் சுப விரயமாக மாற்றிருங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் திரும்ப நிறைவேற்றுவது கஷ்டமாக இருக்கும். திட்டத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ற பிளானை வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அது நடக்காது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்தளவுக்கு நெருக்கடி ஏற்படும். கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி அடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக நிதானமாக இருங்க. இல்லைனா இவன்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி ஆளுங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. பெரிய அறிவாளி கூட ஏதேனும் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டுவார்னு கேள்விப்படுவீங்க. யானைக்கும் அடி சேர்க்கும். அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பெரிய ஆளுங்களாம் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க. தோனியும் டக் அவுட்டாக இருக்கார், சச்சினும் டக் அவுட்டாக இருக்கார், விராட் கோலி டக் அவுட்டாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி மகர ராசிக்காரங்க இந்த வருஷம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. வளர்ப்பு பிராணி மூலமாக தொந்தரவு இருக்கும். இந்த கால்நடை வளர்ப்புலாம் இருந்தீங்கன்னா நிறையா நட்டங்கள் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருங்க. பொருள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கடன் நெருக்கடி ஏற்படும். கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன வம்பு வழக்கு யாரு கூட சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான் டிசம்பர் வரைக்கும் இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் ஆண்டு முழுக்க இருக்காரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு மே மாதம் வருகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது. இது ஒரு மிக்சடான பலன்கள் தான் வரும். பாசிட்டிவ் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் ஏற்படும். இருக்கின்ற வேலையிலேருந்து 20% இன்க்ரிமெண்ட்டோட நல்ல வேலை கிடைக்கும். பூர்வீக வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும். வேலையில் இருக்கின்ற வேலையில் ஒரு ப்ரொமோஷன் ஏற்படும். சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் ரெகக்னேஷன் கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு உங்கள் வேலைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். சமுதாயத்தில் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். வேலையில் நிரந்தரம் ஏற்படும். உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். அடிஷ்னல் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கிற வருமானத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரிணாம வளர்ச்சி ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதீத உடல் உழைப்பு அதன் மூலமாக வெயிட்டு குறையும். நிறைய வேலை செய்வீங்க இந்த காலகட்டத்தில். அதன் மூலமாக வெயிட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பிறர் மூலமாக ஏமாற்றப்படுவீர்கள். யாராவது உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னரே பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றுவார். ஏதாவது பிஸ்னஸ் பார்ட்னரில் இருந்தீங்கன்னா பார்ட்னரே உங்களை பணத்து விஷயத்தில் ஏமாற்றுவார். நினைத்தது நடக்கவில்லை என்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்லாம் ஏற்படும். சுகம் நிம்மதி தூக்கம் இது அனைத்துமே 2026 குறையும். ஸோ அதனால் தூக்கத்தை வரவு பண்ணிக்கோங்க. ஒரு தூங்கணும் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தூக்கமே சரியாக வராது. மனதளவில் ரொம்ப வீக் ஆவீங்க. கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகும். அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும். கடன் வாங்கி எதுவும் தொடங்கக்கூடாது. அப்படி தொடங்குனீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடியும். நல்ல நண்பர்களெல்லாம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் யாருக்கும் தராதீங்க. கெடுத்தா திரும்ப வராது. வீட்டில் உறவுகளுடன் கசப்பு ஏற்படும். யாருக்குமே கமிட்மெண்ட் சொல்லக்கூடாது. நான் பண்ணித்தரேன், நான் உறுதியாக செஞ்சு தரேன்னு வாக்குறுதி தரக்கூடாது. தந்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். 2026 மீனராசி எப்படி இருக்கும்? ராசியிலேயே சந்திரன் இந்த ஆண்டு முழுக்க இருக்கார். இது டெம்பரவரி புணர்ப்பு தோஷம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்திற்கு 5ஆம் இடத்திற்கு சென்று ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. ஸோ இதில் பாசிட்டிவ் 70% இருக்குது, நெகட்டிவ் 30% இருக்குது. பாசிட்டிவ் 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கும். ஏற்கனவே பிஆராக இருக்கவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இருக்கின்ற வேலையை விட்டு இன்னொரு வேலை இடமாற்றம் ஏற்படும். புதிய தொழில் புதுசாக இன்னொரு தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு கலையை கற்றுக்கொள்ள முடியும். வழக்கு வெற்றி ஏற்படும். எந்த பிரச்சனை என்றாலும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே குரு பார்வை ராசி மேலே இருந்தாலே, அதுவும் குறிப்பாக ராசிக்கு குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வை இருந்தாலே யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ரூபத்தில் யாராவது உங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். 5ஆம் பார்வையாக குரு பகவானே 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே இருந்தக்கூடிய கடன்கள் எல்லாம் ஒன்றொன்றாக அடையும். பார்ட்னருக்குள்ள வருமானம் ஏற்படும். இப்போ நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கடகராசி மேலே இருந்தால் உங்கள் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கும். கடகராசி ஃபீமேல் இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இல்லை வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். ஸோ சோசியல் மீடியாவில் பிரபலமாகுவாங்க. ஸோ இந்த வருஷம் சப்ஸ்கிரைபர் ஃபாலோயர்ஸ்லாம் அதிகரிக்கும். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும்
அனைத்து முயற்சியும் அனைத்து வேலையும் தள்ளி போடுவீர்கள். பணம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிக உழைப்பு ஏமாற்றப்படுவீங்க. 5 வருஷம் 6 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஒரு சின்ன பிரச்சனைக்காக தூக்கி எரிஞ்சு அதை பழசெல்லாம் உங்களோட உழைப்பெல்லாம் நினச்சி பார்க்காம தூக்கி போட்டுருவாங்க. தனிமை என்ன அதிகம் வரும், லோன்லினஸ் வரும். அம்மாவிற்கு இந்த டைமில் ஆகாது. எப்பயுமே சனிச்சந்திரன் சேர்க்கை கோச்சாரத்தில் வந்தாலே அம்மாவுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் வரும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். படிப்பில் வந்து படிப்பில் கவனச்சிதறல்கள் ஏற்படும். கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. போதை பழக்கம் ஏற்படும். இந்த டைமில் வந்து புதுசாக ஒருத்தங்க போதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பல வருட உழைப்பு வீண் போகும். ஸோ வாக்குறுதி யாருக்கும் தரக்கூடாது. எதாவது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்ட்டு பண்ணிங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது. நிம்மதி இழப்பு ஏற்படும். நிம்மதியாக தூங்க முடியாது. ஸோ தூக்கத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மீனராசிக்காரங்க கமிட்மெண்ட் கொடுக்காம இருந்தாலே இந்த வருஷம் அப்கமிங் வருஷம் நல்லாயிருக்கும். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.